தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பெயரிலே இந்த நாளின் இந்த காலை தொழுகையிலே காணொளி காட்சியின் வழியாக பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கல்லங்குடி சேகர திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இறைமக்களே, வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இத்தொழுகையின் வழியாக தூயாவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபையின் ஈவாக நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் பற்பல இடங்களில் இருந்து இணைந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே ஒரே சிந்தையோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம். கடந்த ஒரு வார காலம் கடவுள் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை தாங்கி நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் சந்தித்தீர். வந்ததும் வர இருந்ததுமான எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து ஒரு புதிய வாரத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கவும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கண்டு இணைந்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற கடவுள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் உடன் இருக்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கடவுள் பரத்திலிருந்து ஈவாய் தந்து ஆண்டவரே உலகத்திலே பரவி கொண்டிருக்கின்ற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகைக்காக உடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே உடைய பிரசன்னம் நிறைவாக எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதியும். ஒரு மனதோடு ஆண்டவரை ஒரே சிந்தையோடு இருக்கிற இடங்களிலே அமர்ந்திருந்து ஆவியோடும் உண்மையோடும் எங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற நல்ல கிருபைகளை கடவுள் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், படிக்கின்ற திருமுறை பகுதிகள், இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்விற்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைய ஆண்டவரே உதவி செய்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இறைநாமம் மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 8வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். தேவாதி தேவா திருமறை யோவா சிறியனுக்கு இறங்காய் தேவா என்கிற 8வது கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்நாளுக்குரிய திருமறை பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் திருமொழிகள் 15 தொடங்கி 21 முடிய. யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் திருமொழிகள் 15 தொடங்கி 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பவைகளை படிக்கும்படியாக தரப்பட்ட இந்நாளுக்குரிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமாக. அன்பு நிறைந்த எங்கள் தந்தையாம் கடவுளே, இந்த புனிதமான ஓய்வு நாளன் காலை பொழுதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை போற்றுகிறோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். சுவாமி, காணொளி காட்சியின் மொழியாய் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்தி இறை வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகின்ற எல்லா இறை மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்போது நாம் தியானிக்கின்ற இறைவனுடைய திருவார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆண்டவர் அருள் செய்யும். எங்களை ஆண்டவரின் பாதபடியிலே முழுமையாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த புனிதமான ஓய்வு நாளன் காலை பொழுதுல காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரின் திருநாமத்தை மாட்சிமைப்படுத்தி அவருடைய இறை வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகின்ற
இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் கல்லம்புலி சேகர திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். தந்தையாம் கடவுளாலும் அவருடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட இறைவார்த்தை நற்செய்தி பாடமாக நாம் வாசிக்க கேட்ட தூய யோவானின் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். திருவிவிலியத்தில் இந்த இறை வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படி வருகிறது: உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அருள்வார். ஒரு துணையாளரை உங்களுக்கு அருள்வார். இந்த நாளுடைய செய்திக்கான தலையங்கமாக வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியார், ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற தலையங்கமானது தரப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூலில் 14வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் இயேசுநாதர் தந்தையாம் கடவுள் இந்த உலகிலே தன்னை அனுப்பி இந்த உலகத்திலே தான் என்ன பணிவிடைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ அந்த பணிவிடைகளை எல்லாம் நிறைவேற்றி மீண்டுமாக தந்தையாம் கடவுளுக்கு நேராக கடந்து செல்லுவதை குறித்து மிக தெளிவாக பேசப்படுகின்ற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். சீடர்களிடமிருந்து தந்தையாம் கடவுளுக்கு நேராக கடந்து செல்லும் போது அவர் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் என்னுடைய தந்தையாம் கடவுளுக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறேன். அங்கே சென்று உங்களோடு கூட என்றும் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தந்தருளும்படியாக நான் தந்தையாம் கடவுளத்திலே வேண்டிக் கொள்ளுவேன் என்று சொல்லுவதாக இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். துணையாளராம் தூய ஆவியரை குறித்து திருமறையிலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்க முடிகின்றது. யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்தில் அதனுடைய 16, 17 ஆகிய இறை வார்த்தைகள் இந்த துணையாளரை குறித்து சொல்லுகிறது. 15வது அதிகாரத்தினுடைய 26வது வசனம் இந்த தூய ஆவியராம் துணையாளரை குறித்து சொல்லுகிறது. 16வது அதிகாரத்தில் 7வது வசனம் துணையாளரை குறித்து சொல்லுகிறது. இன்னும் திருமறையில அநேக பகுதிகளில் தூய ஆவியராம் துணையாளரை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்க முடிகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திருமறையினுடைய துவக்கம் முதல் திருமறையினுடைய இறுதி பகுதி வரையிலேயும் தூய ஆவியானவருடைய செயலாற்றுதல் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்க முடிகிறது. திருமறையினுடைய துவக்க நூல் என்று சொல்லும்போது அது ஆதியாகமே புத்தகம்தான் துவக்க நூல். அதனுடைய முதல் அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே 2வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உலகத்தினுடைய துவக்கம், திருமறையினுடைய துவக்க நூல் சொல்லுகின்ற ஒரு செய்தி. திருவிவிலியத்தில் இந்த வசனம் எப்படி வருகிறது?
நீர் திரளன் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதியாகம புத்தகத்தினுடைய ஆரம்ப பகுதி தூய ஆவியரை குறித்து நமக்கு சொல்லுகின்ற செய்தி. திருமறையினுடைய கடைசி நூலாக அமைவது வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. இந்த கடைசி நூலாகிய வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் அதனுடைய 17வது வசனத்தில் தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி திருமறையினுடைய துவக்கம் முதலாக திருமறையினுடைய கடைசி வரையிலேயும் தூய ஆவியானவருடைய செயலாற்றுதல் பல வடிவங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்க முடிகிறது. திருமறை என்பது ஆண்டவரின் திருவார்த்தை. தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட ஒரு புனிதமான புத்தகம்தான் திருமறை என்பது. டாக்டர் வீலர் ராபர்ட்சன் அவர்கள் சொல்லும்போது அவர் இப்படியே சொல்லுகிறார்: திருமறை தூய ஆவியானவருடைய நூல். திருமறை என்பது அது தூய ஆவியானவருடைய நூல் என்று குறிப்பிடுகின்றார். திருமறையின் உண்மைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிகின்றார். நாம் திருமறையை தெளிவாக படிக்கும்போது இந்த தூய ஆவியானவர் பல பெயர்களில் அவர் அறியப்படுகின்றார். தூய ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட அந்த பெயர்களிலே தூய ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியார், கடவுளின் ஆவி, ஆண்டவரின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேற்றரவாளன், துணையாளர். இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருளாக அமைகிறது. இந்த புனிதமான ஓய்வு நாளன் காலைப்பொழுதில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பாகிய வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியார் என்ற இன்றைய தலைப்பை மையமாக கொண்டு சில உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக தூய ஆவியானவர், அவர் துணையாளர். தூய ஆவியானவர், அவர் துணையாளர். யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் படிக்கிறோம்: நான் ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். ஒரு துணையாளர் என்று தூய ஆவியார் சொல்லப்பட்டிருக்கின்றார். துணையாளருக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அந்த பொருளை சிந்திக்கும் போது பல பொருள்களிலே அவர் அறியப்படுகின்றார். வாதாடுபவர், பரிந்து பேசுபவர், ஆறுதல் அளிப்பவர், தேற்றரவாளன், ஊக்கம் ஊட்டுபவர். இத்தகைய செயல்களை செய்ய துணை புரிபவராக துணையாளராம் தூய ஆவியரை குறித்து திருமறை நமக்கு கற்று தருகிறது. யோவான் நற்செய்தியிலே 16வது அதிகாரத்தில் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, துணையாளராகிய தூய ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் படிக்கிறோம். இந்த உலகமானது பாவத்திற்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அன்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, நோவாவின் காலத்திலே காணப்பட்ட பாவங்கள்
சோதோம் குமாராவிலே காணப்பட்ட பாவங்கள், நினிவேயிலே காணப்பட்ட பாவங்கள் இந்த உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவுகளை பல்வேறு நிலைகளிலே இந்த உலகம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துணையாளராகிய தூய ஆவியானவர் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இதே 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவர்கள் என்னை நம்பாதபடியால் பாவத்தை குறித்தும், 10வது வசனத்தில் தந்தையிடம் நான் போகிறபடியால் நீதியை குறித்தும், 11வது வசனத்தில் வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் படிக்கிறோம். தூய ஆவியானவருடைய செயல்பாடு மிக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தியிலே 10வது அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்தை நாம் படிக்கும்போது, சீடர்களை உலகில் அனுப்பும் போது ஆண்டவர் சீடரிடத்திலே சொல்லுகிறார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலே இருந்து பேசுகிறார். சீடர்கள் உலகத்திற்குள்ளே அனுப்பப்படும் போது கலக்கமடைந்தார்கள். நாங்கள் எங்கே செல்லுகிறோம், எதை பேசப் போகிறோம் என்று கலங்கி திகைத்து நின்றபோது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். பிதாவின் ஆவியானவர் ஒரு துணையாளராய் உங்களோடு கூட இருந்து அவர் பேசுவார், அவர் செயலாற்றுவார். நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் உங்களுக்கு காட்டுவார், சொல்லுவார் என்ற பொருளிலே இங்கே சொல்லுவதை நாம் படிக்க முடிகிறது. இவையாவும் தூய ஆவியானவர் ஒரு துணையாளராக செயல்படுவதை நமக்கு சிறப்பாக உணர்த்தி காட்டுகிறது. ஆம், தூய ஆவியானவர் அவர் ஒரு துணையாளர். இரண்டாவதாக தூய ஆவியார் அவர் உடன் இருப்பவர். தூய ஆவியார் அவர் உடன் இருப்பவர். யோவான் நற்செய்தியிலே நாம் நற்செய்தி பாடமாக வாசிக்க கேட்ட 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் படிக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்கு தரப்படுகின்றார். அவர் என்றென்றைக்கும் என்றும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்ற ஒரு ஆவியானவராய் அவர் தரப்படுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மோடு கூட இருக்கின்ற, நமக்கு உதவுகின்ற ஆண்டவராக இருக்கின்ற, நமக்கு உதவுகின்ற ஆவியராக இருக்கின்ற அந்த தூய ஆவியானவரை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். யோவான் நற்செய்தியிலே 16வது அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனம் அப்படியே சொல்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நாம் படிக்கிறோம். இந்த வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கரிசனை உடையவராய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலிருந்து தந்தையாம் கடவுளிடத்திலே கடந்து சென்றாலும் நம்மோடு உடனிருந்து நம்மை தாங்க, நம்மை நடத்த, நம்மை நல்வழிப்படுத்த, நமக்கு ஆலோசனை வழங்க ஒரு சத்த
சத்திய ஆவியானவராகிய ஒரு தேற்றரவாளனை நமக்கு அவர் அனுப்புகிறார் என்றால் ஆண்டவர் நம்மேல் காட்டுகின்ற கரிசனையை, அவர் நம்மேல் கொள்ளுகின்ற அன்பை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய புனித பவுலடிகளார் ரோமருக்கு மடல் எழுதுகின்ற நேரத்தில் 8வது அதிகாரத்தில் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதாவது ஒரு அன்பான தந்தையை போல ஆவியர் உடனிருந்து நடத்துகின்றார். ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு அன்பு செய்வாரோ, ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வாரோ, அப்படியே உடனிருந்து நம்மை நடத்துகின்ற அந்த ஆவியானவர் ஒரு தந்தையை போல நம்மை அரவணைத்து, நம்மை ஆதரித்து, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கின்ற அந்த நிலையில இந்த வசனமானது சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தூய ஆவியானவருடைய செயலாற்றுதலை இந்த குறுகிய பார்வையிலே பார்க்கின்ற சூழல்களை நாம் இன்று காண்கின்றோம். தூய ஆவியானவர் ஏதோ ஒரு சிலருக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட சாராருக்கு, குறிப்பிட்ட சபை பிரிவினருக்கு மாத்திரம் உரியவர் என்று சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இன்று வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தெளிவாக படிக்கும்போது ஆண்டவர் மிக தெளிவாக அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அதனுடைய 42வது வசனத்தை நாம் படிக்கும்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இதே 2வது அதிகாரத்தில் அதனுடைய 44வது வசனமானது சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இந்த உலகத்தினுடைய சூழல்களை நாம் மறுகணம் சிந்திக்கும் போது எவ்வளவோ பிரிவினைகள், ஏழைகள், பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், உள்ளவன், இல்லாதவன் என்ற இத்தகைய எவ்வளவோ சூழல்களை இந்த உலகத்திலே நாம் காண்கிறோம். ஆனால் ஆதி சபையினுடைய அனுபவம் நமக்கு சொல்லுகிறது, ஆதி சபையிலே ஒருமைப்பாடு இருந்தது, ஜெபவாழ்வு இருந்தது, பகிர்வு இருந்தது. அந்த மக்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். உடனிருக்கின்ற ஆவியருடைய துணையால் அந்த மக்கள் இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொதுமை சமுதாயத்தை படைத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இறை மக்களாய் ஆதி சபையில் இருந்த ஒருமைப்பாட்டின் வாழ்வு, ஆதி சபையிலே இருந்த புதுமை சமுதாயம், இவைகளை குறித்து மிக தெளிவாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இறுதியாக நாம் சிந்திக்கும் போது தூய ஆவியார் அவர் அனைவருக்கும் உரியவர். தூய ஆவியார் அவர் அனைவருக்கும் உரியவர். பழைய ஏற்பாட்டில் யோவேல் இறைவாக்கினுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அதனுடைய 28, 29 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நாம் இங்கே படிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகின்ற ஆண்டவர். திருமறையிலே நாம் படிக்கும்போது ஆண்டவர்
எல்லா மக்களுக்கும் தந்தையாக இருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் நல்லாருக்கும் தீயாருக்கும் மழையை தருகின்ற ஆண்டவர், சூரியனை உதிக்க செய்கின்ற ஆண்டவர், எல்லா காரியங்களையும் இயற்கையின் அருள் கொடைகளை எல்லா மக்களுக்கும் தருகின்ற ஆண்டவர். அவருடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு இறைவேண்டலை கற்றுக் கொடுத்த போது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி மன்றாடுங்கள் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். அந்த பகுதியை நாம் மிக தெளிவாக சிந்திக்கும் போது, அவர் எல்லாருக்கும் உரியவர், பரம தந்தையாக இருப்பவர், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர், அனைவரையும் நேசிக்கின்ற ஆண்டவர். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் உரியவராக தந்தையாம் கடவுளை குறித்து நாம் படிக்கிறோம். அவருடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே கடவுளை, அவருடைய தூய ஆவியானவரை ஒரு குறுகிய வட்டத்திலே மாத்திரம் சிந்திக்கின்ற சூழல்கள் இந்த உலகிலே பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இன்று வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. இங்கே யோவேல் இறைவாக்குனர் சொல்லுகிறார், நான் குறிப்பிட்ட மக்களின் மேலே மாத்திரமல்ல, அது குறிப்பிட்ட பிரிவினர் மேலே மாத்திரமல்ல, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பொதுவாக ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது ஊழியக்காரர்களை குறித்து மாத்திரம் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஊழியக்காரர்களைப் போல ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் அவர் அனுப்புகின்ற ஆவியர், அவர் எல்லாருக்கும் உரியவர், எல்லா மக்களுக்கும் உரியவராய் ஆண்டவர் இந்த தூய ஆவியானவரை இந்த உலகத்திற்கு தருகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 9 முதலாக உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது, பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி குடியிருக்கிறவர்களும் ரோமா பிரியரும் யூதரும் யூதேய மார்க்கத்தார்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லப்படுவதாக இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரமானது பெந்தேகோஸ்தே நாளுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகின்ற ஒரு பகுதியாக அமைகிறது. பெந்தேகோஸ்தே அந்த நாளிலே வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக அங்கு கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன நடந்தது? எல்லாரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அனைவரும் அங்கே கூடி வந்த எல்லா மக்களும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். மாத்திரமல்ல, தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மக்கள் மேலும் பொழிகின்ற ஆவியானவர், தூய ஆவியானவருடைய செயலாற்றுதலை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இங்கே அந்த ஆவி பெந்தேகோஸ்தே நாளிலே குடிவந்த
அநேக மக்கள், எண்ணிலடங்காத மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்கள் எல்லா மக்களும் அந்த ஆவியின் பொழிவை பெறுகின்றார்கள். ஆவியிலே நிரம்பி பற்பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பான ஆண்டவரின் பிள்ளைகளே, இன்று தூய ஆவியால் நிரப்பப்படுகின்ற நாம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்களாக அல்ல, ஆவியின் அந்த மேலான அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவர் விரும்புகின்ற அர்த்தம் நிறைந்த வாழ்வு வாழ நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆவியின் அருள் கொடையை பெற்ற நாம் ஆவியின் கனி உள்ள வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கலாத்தியருக்கு மடல் எழுதுகின்ற நேரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 22வது வசனம் முதலாக சொல்கிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இத்தகைய ஆவியின் கனி கொடுத்து வாழ ஆண்டவருடைய ஆவியின் பொழிவை பெறுகின்ற நாம் அதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். தூய ஆவியானவரை குறித்து சிந்திக்கின்ற இந்த நாளிலே அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர், எல்லாருக்கும் அவர் அன்பு செய்கின்ற ஆண்டவர், எல்லாருக்கும் அவர் நன்மையான ஈவுகளை தருகின்ற ஆண்டவர். ஒருவேளை வாழ்விலே பிரதிகூல சூழல்களை நாம் சந்திக்கின்ற ஒரு சூழலில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கொரோனா அந்த வைரஸ் மூலமாக இந்த உலகமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணிலடங்காத மக்கள் அனுதினமும் மடிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான சூழல். எண்ணிலடங்காத மக்கள் அனுதினமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான சூழல். எத்தனையோ மக்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். இத்தகைய சூழலிலும் நம்மை தாங்கி நடத்தவும், நம்மை ஆதரிக்கவும், நம்மை அரவணைக்கவும், நம்மை ஆற்றி தேற்றவும், மகனே மகளே பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி அந்த ஆண்டவர் நம்மை தேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த தந்தையாம் கடவுள் நமக்கு அனுப்புகின்ற அந்த துணையாளராகிய ஆவியரும் நம் உடனிருந்து நம்மை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழவும், வாழ்ந்து முன்னேறவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆவியரால் நடத்தப்படுகின்ற அந்த மேலான வாழ்வை நாம் பெற்று ஆவியின் கனி கொடுக்கின்ற மக்களாக, குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுவதை போல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இத்தகைய ஆவியின் கனி கொடுத்து ஆண்டவரின் பிள்ளைகளாக எப்போதும் இந்த உலகிலே நாம் ஆட எல்லாம் அல்ல கடவுள் நம்ம எல்லாருக்கும் அருள் தருவாராக. தூய ஆவியர் அவர் துணையாளர், தூய ஆவியார் அவர் உடனிருப்பவர், தூய ஆவியார் அவர் அனைவருக்கும் உரியவர். இந்த இறை வார்த்தைகளின் வழியாக எல்லாம் அல்ல கடவுள் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட இறை வார்த்தைகளை மனதிலே கொண்டவர்களாய் நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள
பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்திலே உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளன் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஏற்படுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைவு பாடலாக கிறிஸ்தவ பாமாலை புத்தகத்தில் 169வது ஞான பாடலை படிப்போம். 169வது ஞான பாடல். வாரும் தேவ ஆவி வாரும் எங்கள் ஆத்மத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் சுத்த ஆவியே என்ற பாடல். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமைதலான ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த ஒரு வார காலம் வாழ்வினுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தி வந்தீர். ஆண்டவரே உடைய கிருபை எங்களை தாங்கியது. ஆண்டவரே எங்களை பத்திரமாக நடத்துகின்ற தெய்வமாக
எங்கள் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் எங்கள் வாழ்வை மரணத்திற்கும் விலக்கி காத்து இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர்களை கிருபையாக நடத்தி வந்த உம்முடைய அன்பை உம்முடைய அருளை நன்றி பெருக்கோடு நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எங்கள் இம்மானுவேலாகிய கடவுள் இன்னும் நீர் எங்களை நடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், நன்மையான ஈவுகளை இறைவனுடைய திருவுள சித்தத்தின் அடிப்படையிலே கடவுள் எங்களுக்கு தருவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து மன்றாடி நிற்கிறோம். உலகத்தினுடைய சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் வாழுகின்ற எல்லா மக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உள்நாட்டு குழப்பங்களினாலும் தீவிரவாத செயல்பாடுகளினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல நாடுகள், பல பகுதிகள் உண்டு ஆண்டவரே. அந்த இடங்களில் எல்லாம் அமைதி சூழல்கள் உருவாக ஆண்டவரே கடவுளருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று உம்முடைய சமாதானத்தை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் விட்டு சென்றீரே. அந்த சமாதானத்தின் பாதையிலே இந்த உலகம் வாழ்ந்து முன்னேற, அந்த சமாதானத்தை இந்த உலகம் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவரே கடவுளருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, கொரோனா வைரஸ் மூலமாய் உலகம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களிலும் எண்ணிலடங்காத மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கின்ற மக்கள் சுகமடைய நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் முழுமையாக உலகத்தை விட்டு எங்களது தேசத்தை விட்டு நீங்கி போக ஆண்டவரே கடவுளருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான இக்கட்டான இந்த சூழலில் போர் வீரர்களைப் போல மிகுந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், மருத்துவ பணியாளர்களுக்காய், தூய்மை பணியாளர்களுக்காய், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே பணிபடைகளை செய்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டாடுகின்றோம். அத்தகைய மக்களுக்கு இந்த தொற்று நோய் எந்த விதத்திலேயும் பரவாதபடி ஆண்டவரே கடவுள் கிருபையாய் காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக கடுமையான அம்பன் என்ற சூறாவளி புயல் மூலமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேற்கு வங்காள மாநிலத்திற்காகவும் ஒடிசா மாநிலத்திற்காகவும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அந்த மக்கள் அந்த பாதிப்புகளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட கடவுள் அருள் தர வேண்டும். நடைபெறுகின்ற மீட்பு பணிகள் ஆண்டவரே சிறப்பாக நடந்தேறவும் இத்தகைய கொடூரமான இயற்கையின் சீற்றங்களில் இருந்து உலகத்தை ஆண்டவரே கடவுள் காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாட்களிலே ஊரடங்கின் மூலமாக தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற எண்ணிலடங்காத மக்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த மக்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நினைக்கின்றோம். இறைவனுடைய கிருபை எல்லா மக்களையும் தாங்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். பசி, பட்டினி, ஆண்டவரே தங்கமிட இல்லாத நிலையிலே அலைகின்ற மக்கள், இத்தகைய எல்லா மக்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே
நாம் நினைத்து மன்றாடுகின்றோம். அடைக்கலமாக, பலனாக, துணையாக இருக்கின்ற கடவுள் எல்லா மக்களையும் நீர் ஆதரித்து அரவணைத்து நடத்த வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவர் தந்த எங்களது சபைக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். சபையில் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக பல்வேறு நோய்களினால், பல்வேறு துன்பங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. அந்த மக்களின் விடுதலை வாழ்வதற்காய், சுகபலத்திற்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். அற்புதமான விடுதலை வாழ்வை, சுகபலத்தை தந்து ஆண்டவரை எல்லா மக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்து முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பத்தில் வாழ்வதற்காய், வளர்ச்சிக்காக உழைக்கின்ற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவர் தந்த எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சின்னம் சிறு குழந்தைகள், வாலிப வயதில் இருக்கின்ற அன்பான பிள்ளைகள், உழைக்கின்ற மக்கள், படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாம் நினைக்கின்றோம். குறிப்பாக தேர்வு தடைபட்டிருக்கின்ற பிள்ளைகளை நினைக்கின்றோம். தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற 10வது வகுப்பு பிள்ளைகள் மற்றும் நெட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், கல்லூரி தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏற்ற காலங்களிலே தேர்வு நடைபெறவும், சிறப்பாக தேர்வை எழுதி அதன் வழியாக நல்ல வெற்றிகளை பெற்று வாழ்விலே பிள்ளைகள் எதிர்கால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உழைக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உழைப்பு நிமித்தமாக தூரமான இடங்களிலே, வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே இருக்கின்ற மக்கள் உண்டு ஆண்டவரே. இந்த கால சூழலில் ஆண்டவரே உடைய கிருபை எல்லா மக்களையும் பத்திரமாக தாங்கி அருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சபையினுடைய அன்பான உதவி போதகருக்காய், அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபைக்குழு அங்கத்தினர்கள், அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். ஆலய பணியாளர்கள், அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். சபையினுடைய எல்லா மக்களுக்காய், குடும்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே வேலை வாய்ப்புகளை இழந்து பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே கடவுளுடைய பாவத்திலே நாங்கள் தருகின்றோம். குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவராக கடவுள் செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களது திருமண நாளை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற குடும்பத்தாரை கடவுளுடைய சமூகத்திலே நினைக்கின்றோம். ஆண்டவரே, புதிய ஆண்டிலும் இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசி, இறைவனுடைய நடத்துதல் நிறைவாக குடும்ப வாழ்விலே பரத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள் விழாக்களை கண்டு புதிய வயதிலே பிரவேசிக்கின்ற இறை மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். புதிய வயதிலே புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, சுகபலத்தை, சமாதானத்தை நிறைவாக தமது மக்கள் பெற்று வாழுகின்ற அந்த அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த வட்டாரத்திலே, இந்த தேசத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆண்டவர் பத்திரமாக நீர் காக்க வேண்டும். ஆண்டவரே, வாதை நோய், துன்பங்கள் எந்த மக்களையும் அணுகாதபடி உம்முடைய இரத்த கோட்டையிலே மறைத்து காத்து கொள்ளுகின்ற ஆண்டவராக நீர் காக்க வேண்டும், நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இறை வார்த்தைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியார் என்ற தலைப்பை மையமாக கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். தூய ஆவியானவர், அவர் துணையாளர்,
தூய ஆவியானவர் அவர் உடனிருப்பவர், தூய ஆவியானவர் அவர் எல்லாருக்கும் உரியவர் என்ற நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க நீர் எங்களுக்கு அருள் தந்தீர். நாங்கள் சிந்தித்த ஆண்டவரின் திரு வார்த்தைகள் எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக அமையும். தூய ஆவியினுடைய அருளை பெற்று ஆவியின் கனியை கொடுக்கின்ற மக்களாய் இந்த உலகத்திலே எப்போதும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்களை முழுமையாய் ஆண்டவரின் பாதப்படியிலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு வார காலம் கடவுளுடைய பராமரிப்பு, பாதுகாவல், வழிநடத்துதல் நிறைவாய் எங்களுக்கு பரத்திலிருந்து தரப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை முழுமையாக நாங்கள் கைவிழிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நீங்காத உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும்